முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு அனைத்து தரப்பினரும் மேம்பட்ட வாழ்வை அடையும் வகையில் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவற்றுள் ஒன்றுதான் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கான நிதி உதவியை உயர்த்தி வழங்குதல் மற்றும் தமிழறிஞர்களுக்கு பேருந்து பயண சலுகை திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருவதாகும். இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள தமிழறிஞர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது மனமார்ந்த நன்றியை நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்ட நிலையில் இந்த தொகையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 1 தேதியிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்டு தற்போது உயர்த்தப்பட்ட தொகை தமிழறிஞர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழறிஞர்களின் மறைவுக்கு பின்னர் அவர்களின் மரபுரிமைக்கும் இதே அளவிலான உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் உள்ள நூற்றுக்கணக்கான அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். மேலும் தமிழறிஞர்களின் ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் தமிழகம் முழுவதும் கட்டணமில்லாமல் பயணம் செய்யும் வகையில் பேருந்து பயண சலுகையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்து செயல்படுத்தி வருகிறார். இதற்காக முதலமைச்சருக்கு இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்த தமிழறிஞர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அவர்கள் நான் வாங்கும்போது 500 கிடைக்க பெற்றேன். அந்த 500 1000 ஆனது, 1000 2000 ஆனது. கூட மருத்துவ பணியும் எனக்கு 100 ரூபாய் சேர்த்து இப்போது கிடைக்கிறது. இப்போது மீண்டும் எங்கே வேண்டுமானாலும் தமிழகம் முழுவதும் நான் செல்ல, தமிழுக்கு தொண்டு செய்ய போக்குவரத்து பயண அடையாள அட்டை வழங்கியுள்ளார்கள். இதை நான் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. மீண்டும் அம்மா அவர்கள் வர வேண்டும். 500 ரூபாய் இருந்து கடந்த ஆண்டு ரூபாய் 2000ம், மருத்துவ படிக்காக 100 ரூபாயும் மனமுகந்து அம்மா அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அடுத்ததாக தமிழ்நாடு முழுக்க பேருந்தில் இலவச பயணம் செய்து தமிழ் வளர்ச்சித்துறையில் ஈடுபட்டு தமிழ் வளர்க்க உதவி செஞ்சிருக்கார்கள். வறுமை என்னும் வாட்டத்தை போக்கினார் அம்மா. நான் வலம் வருகிறேன் தமிழ்நாடு முழுவதும் இலவச பயண பேருந்து இலவச அட்டையை கொண்டு அயராது தமிழுக்கு பாடுபடுவேன். அம்மா மீண்டும் அரியணையில் அமர வேண்டும் என்று என்னாலும் அவர் புகழ் பாடுவேன். 5 ஆண்டுகளில் 149 நபர்களுக்கு அகவை முதிர்ந்த தமிழறிஞர் அரசாணை வழங்கியிருக்கின்றார்கள் அம்மா அவர்கள். அம்மானுடைய ஆட்சியிலே தமிழ் அறிஞர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் அளித்து வருகின்றார்கள். விருதுகள், அளவிலாத விருதுகள் அம்மா ஆட்சியிலே வழங்கப்பட்டு இருக்கின்றார்கள். தமிழ் அறிஞர்களுக்காக, தமிழுக்காகவும் பேர் உதவிகள் செய்து வந்திருக்கின்றார்கள். ஆகவே அம்மா ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வார்கள். நிதி உதவியை இரட்டிப்பாக உயர்த்தி வழங்கியதுடன் தங்களுக்கு பேருந்துகளில் செல்ல கட்டணமில்லா சலுகை வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள தமிழறிஞர்கள் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருப்பதாக பயனாளிகள் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தனர். மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் தமிழ் அறிஞர்களுக்காக மாதம் ரூபாய் 2100 வழங்கி தமிழ் அறிஞர் பெருமக்களுக்கு ஒரு மிக பெரும் சிறப்பை சேர்த்திருக்கிறார்கள். இந்த பேருந்து பயண அட்டை, இந்த அட்டையை வைத்துக்கொண்டு நாங்கள் வெளியே செல்லுகிற பொழுது எங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே தனி. அந்த மரியாதை ஒருபுறம் இருந்தாலும் இது தமிழுக்காக கிடைக்கக்கூடிய மரியாதை என்பதை நாங்கள்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த பெருமை நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்களை சார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக்கொண்டு, இந்த தொகையை வழங்கி எங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அம்மா அவர்கள் தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கினார்கள் என்பது மட்டுமல்லாமல் தமிழகத்து மக்களுக்கு சொல்லி வாழாது விடுகின்ற பொழுதெல்லாம் வெற்றி பொழுதாக விடியும் வண்ணமாக பல்வேறு திட்டங்களை அம்மா வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து அம்மா அவர்களே இந்த நாட்டின் முதல்வராக வர வேண்டும் என்பது என் போன்ற தமிழ் அறிஞர் பெருமக்களின் நீண்ட அவமாக உள்ளது. அம்மா அவர்களின் ஆட்சியில் ஏழை கலைஞர்களுக்கு, அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு மாதம் 2000 ரூபாயும் இலவச பஸ் பயண சீட்டும் கொடுத்துருக்காங்க. அம்மா தமிழுக்காகவும் தமிழ் அறிஞர்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் நிறையவே பாடுபட்டு சில சாதனைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால் அடுத்த ஆட்சி அம்மா தான் அமைப்பார்கள் என்பது எல்லோரும் ஏகோபித்த ஒரு வாக்கு.